ஹலோ 10th ஸ்வாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நேத்திலிருந்து ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் பற்றிய அஃபிஷியல் அப்டேட்டை தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நிறைய குட்டி சூப்பரான மார்க்லாம் எடுத்திருந்தீங்க, 497லாம் எடுத்திருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை பார்க்கும்பொழுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அதில் சில குட்டீஸ் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மேம் நான் நிறைய மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஸோ அதில் வந்து ஒரு 2-3 மார்க் கம்மியாக இருக்குது, ஸோ ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் வந்து போடலாமா மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒரு அஃபிஷியல் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் டெஃபினட்டாக கிடைக்கும்ப்பா, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்கள் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை 13ஆம் தேதியிலிருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ நீங்கள் வந்து அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுறீங்களோ இல்லை வேறு ஸ்கூலுக்கு 11th நீங்கள் வந்து மாற போகிறீங்க அப்படின்னா 13ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அதில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தொலைவில் இருந்து ஸ்கூலுக்கு போய் வாங்க முடியாத பிள்ளைங்க, ஆனால் அர்ஜென்ட்டாக நீங்கள் வேறு ஒரு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற பிள்ளைங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்கப்பா. டிஜி வெப்சைட் தான் அது. https நான் ஜூம் பண்ணுறேன். இந்த வெப்சைட் தான் https://dge.tn.government.in. இந்த இணையதளத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். ஸோ அதில் போயிட்டு மார்ச் ஏப்ரல் 2024 அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் 10th ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, பப்ளிக் ரிஜிஸ்டர் நம்பர், ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்து உங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனித்தேர்வர்கள் இருக்காங்கல்லப்பா, அந்த பிள்ளைகளுக்கும் சேம் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே டிஜி வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பொறுத்தளவுக்கு பெட்டர் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு உங்கள் ஹெட்மாஸ்டர் கையில் வந்து வாங்கிக்கலாம்ப்பா மார்க் ஷீட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே எது அப்ளை பண்ண போனாலுமே 10th மார்க் ஷீட்டை பொறுத்தளவுக்கு, 10th கிடையாது, மார்க் ஷீட்டை பொறுத்தளவுக்கு அட்டஸ்டட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும்ப்பா. அதாவது க்ரீன் பெனில் சைன் பண்ணுவாங்கள்ல, அந்த டீச்சர்ஸ் கிட்ட டெஃபினட்டாக நீங்கள் அட்டஸ்டட் வாங்கி தான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹெட் மாஸ்டர் கையில் நீங்கள் வந்து மார்க் ஷீட்டை வாங்கி அட்டஸ்டட் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது, சரிங்களாப்பா? இது வந்து தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வாங்கிறதுக்கான அப்டேட். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டருக்கு நம்ம வரோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங்கான டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைமிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காலையில் 11 மணியிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சண்டே மட்டும் லீவு, சரிங்களாப்பா? ஏன்னா நீங்கள் ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் ஸ்கூலில் தான்ப்பா அப்ளை பண்ணுவீங்க. அதனால் சண்டே ஸ்கூல் லீவ் இல்லை, அதனால் சண்டே லீவு. மீதி இருக்க நீங்கள் டேஸில் அப்ளை பண்ணலாம். 15ஆம் தேதியே போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க என்ன பொறுத்த அளவுக்கு, சரிங்களாப்பா? ஸோ இந்த வருஷம் தான் இந்த ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங்கை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி 10th பிள்ளைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பியை அப்ளை பண்ணிவிடுங்க. ஸ்கேன் காப்பினா என்னென்னு அர்த்தம்னா, உங்களுடைய எழுதின ஆன்சர் ஷீட் இருக்குல்லப்பா, அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்கப்பா, சரிங்களா? ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு உங்களோட பேப்பர் ஃபுல்லாக பார்த்துட்டு ஆன்சர் கீ கரெக்டாக இருக்கா, எந்த இடத்துல மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க, எதனால் கம்மி பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்டேயோ, யார் அந்த சப்ஜெக்டில் வந்து நல்லா வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் காமிச்சு இதெல்லாம் ரைட்டாக இருக்காமா, நான் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டு பண்ணலாம். அப்படி இல்லையா, அவங்க ஸ்கேன் காப்பி நீங்கள் வாங்கிட்டீங்கல்ல, ஒரு பேஜும் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஹரிபரியில் ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு மார்க் போடாமல் விட்டுட்டாங்களா, இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு டோட்டல் மிஸ்டேக் ஆயிடுச்சா, ஸோ இதை வந்து ரீடோட்டலிங்கில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 11th 12th பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் போட்டுருவாங்க, சரிங்களா? ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்கிருங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் போடுறீங்களோ ரீடோட்டலிங் போடுறீங்களோ, ஏன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, நம்ம ரீவேல்யூவேஷன் போடலாமா வேணாமா, இல்லை டோட்டல் மிஸ்டேக்காக இருக்குன்ட்டு. நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ரீடோட்டலிங் போட்டிங்கன்னா உங்கள் பேப்பரை கண்ணிலே பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு ரீடோட்டலிங்னா உங்களுடைய மார்க்ஸை அவங்க எடுத்து டோட்டல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர உங்களுடைய பேப்பர் கண்ணில் தெரியாது. அப்படின்னும்போது நம்மளுக்கு தெரியவே தெரியாதுல்ல, அதனால் அது மேபி வேஸ்ட். அப்படின்றதுனால ஸ்கேன் காப்பியை நீங்கள் வாங்கிருங்கப்பா. ஸ்கேன் காப்பிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 275 ரூபாய்ப்பா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்.
அப்போ நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் போட போகிறீங்க அப்படின்றத பிஃபோராகவே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 4 சப்ஜெக்ட் போட போகிறேன், 2 சப்ஜெக்ட் போட போகிறேன்னா பிஃபோராகவே அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுங்கன்னா 15ஆம் தேதி உங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் கிட்டே கேளுங்க, ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுற இடம் எது மேம் ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு. அவங்க கண்டிப்பாக ஆஃபீஸாக தான் கை காமிப்பாங்க. ஸோ ஆஃபீஸில் போயிட்டு அவங்க சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஸ்கேன்டு பிடிஎஃப் காப்பி எந்த தேதியில் வரும் அண்ட் எந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன் ஃப்யூச்சரில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அரசு தேர்வுகள் இயக்ககமே சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு போய் ஸ்கூலில் எங்கே அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஃபீஸை கட்டிட்டு முக்கியமான விஷயம் இப்போ தான் சொல்ல போகிறோம், ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்கப்பா. இந்த சென்ஸ் ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டில் ஒரு நம்பர் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் மாதிரி. அந்த அப்ளிகேஷன் நம்பர்னு வச்சுக்கிங்களேன். அந்த அப்ளிகேஷன் நம்பரை தயவு செஞ்சு பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் ஃப்யூச்சரில் ரீவேல்யூவேஷனோ இல்லை ரீடோட்டலிங்கோ அப்ளை பண்ணுறீங்க. அந்த சென்ஸ் ஸ்கேன் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கே அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் ஸ்கூலில் அப்ளை பண்ணிட்ட பிறகு கொடுக்குற ஒப்புகை சீட்டை ரொம்ப பத்திரமா ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபோனில் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க பெட்டர். இன் ஃப்யூச்சரில் ஸ்கேன் காப்பி இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லும் பொழுது அந்த ஒப்புகை சீட்டு நம்பரை எடுத்து நீங்கள் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களாப்பா. ஸோ இதுதான் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை முதல்ல பாருங்கள் அண்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேன் காப்பி வரதுனுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்கப்பா. நம்ம சேனல்லே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் காப்பியை டீச்சர்ஸ் கிட்டே யார்கிட்டையாவது கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக தேவைப்படுது என்னுடைய மெயில் ஐடிக்கு கூட நீங்கள் அனுப்புங்க. நான் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நானுமே பார்த்து என் சைட்லேருந்து ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரீவேல்யூவேஷனோ ரீடோட்டலோ அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 டீச்சர்ஸ் திருப்பி வர வைப்பாங்கப்பா. வர வச்சு உங்களுடைய பேப்பரை எடுத்து கரெக்டாக நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ரீவேல்யூவேஷன்னா திருப்பி பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க, ரீடோட்டலில் திருப்பி டோட்டல் பண்ணுவாங்க. ஸோ ரீவேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு 3 டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் இன்னொன்று என்ன நல்லா பார்த்துக்கணுன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேப்பரில் நம்ம போட்டால் மார்க் கிடைக்குமான்றதை டீச்சர்ஸ் கிட்டே நல்லா கேட்டுங்க. ஏன்னா சம்டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் மார்க் குறையிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ரீவேல்யூ பண்ணும்போது. ஆனால் நீங்கள் குவாலிஃபைடாக வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான்ப்பா இன்றைக்கி கிடைச்ச தகவல். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பை பை, டேக் கேர்.